ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு ப்ரொடெக்ட் our newborn ஃப்ரம் எல்டர்ஸ். உங்களுக்கு வியர்டாக இருக்கலாம், மேபி இது ஹேட்ஃபுல்லாக இருக்கலாம் நிறைய பேர் சொல்லலாம். ஸோ என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். நான் மொத்தம் 6 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ நான் என்னோடய பாயிண்ட்ஸ் கேட்டுட்டு மேபி அது உங்களுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம், கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு எல்டர்ஸ் கிட்டேருந்து பேபி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது நான் பர்சனலாக ஃபேமிலி மெம்பர்ஸை சொல்லலை. ஸோ இந்த ரேண்டம் ஆன்டிஸ், ரேண்டம் பார்ட்டிஸ், இவங்கெல்லாம் அன்வான்டாக அட்டெண்டன்ஸ் போட்டு அவங்களோட பழைய காலத்து இது நமக்கு இப்போ இந்த ஜென்ரேஷனில் சொல்லுவாங்களே, அந்த டைமில் வைரல் இன்ஃபெக்ஷன் கிடையாது, இப்போலாம் கோவிட் கிடையாது, இப்போல்லாம் காற்றுலேயே நிறைய டிசீசஸ் பரவுது. ஸோ அப்போல்லாம் அது கிடையாது, நேச்சுரலாக இருந்துச்சு. ஸோ அவங்க அடாப்ட் ஆகி அதை அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ அதே நம்ம இப்போ ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் நம்மளால் முடியாது. இது மேபி உங்களுக்கு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது உங்களுக்கு ஓகேவாகவும் இருக்கலாம். ஐ எம் ஷேரிங் மை ஒப்பீனியன் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ நான் ஒரு 6 பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு, நெவர் லிசன் டு தேர் வேர்ட்ஸ், எனி ஆஃப் தேர் வேர்ட்ஸ்னால் நல்லது சொல்லுவாங்க, அவங்களுக்கே அதில் நாலேஜ் இருக்காது. கேட்டோன்னா நாங்கள் எங்களுக்கு அப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், எங்களுக்கு எங்களோட பாட்டி சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம இது பண்ண முடியாதுல்ல, ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல பேபி விஷயத்தில். அதனால் நம்மளோட பீடியாட்ரிஷனோ இல்லை கைனக்கோ என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது விச் இஸ் ஃபார் மோர் தேன் பெட்டர். ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ், டோன்ட் அலோவ் தெம் டு கிஸ். நம்ம பேபியை நம்ம காமாகவே பொலைட்டாகவும் சொல்லலாம் கிஸ் பண்ண வேண்டான்னு. ஏன்னா 1 இயர் கீழே இருக்க பேபிஸை யார் வேணாலும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அலோவ் பண்ண முடியாது. பேபிஸை கிஸ் பண்ணுற இது மதருக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த பேபியோட ஃபாதர் இருக்குது. கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ஆஃப்டர் 6 months தான், அதுக்கப்புறம் வேறு யாரும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அது பேசிக் நாலேஜு. சில பேர் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் புரியலன்னா அப்படியே இக்னோர் பண்ணிடணும். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் நல்லா ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்டும் எனக்கு ஜாஸ்தி இருந்ததுனால இதில் என்னால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுதான். ஸோ தேர்ட் பாயிண்ட் டோன்ட் அலோவ் தெம் டு டேக் அ பேபி வித்தவுட் வாஷிங் தேர் ஹேண்ட்ஸ். ஸோ பாப்பாவை அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணாமல், மேபி விசிட்டர்ஸ் வராங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு தூக்க சொல்லுங்கள். ஸோ அது பேசிக்கு. ஏன்னா நம்மளோட நியூ பார்ன்ஸ்க்கு இம்யூனிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வரதெல்லாம் இப்போது வின்டர் ரெய்னி சீசன் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் அந்த கோல்டு, ஃப்ளூ, வைரஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாருக்கும் காஃப் அண்ட் கோல்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பேசிக்கான ஹைஜீன் தான். ஸோ நம்ம சொல்லலாம், பொலைட்டாகவே சொல்லலாம். அது அவங்க தப்பாக மேபி நம்மக்கிட்ட டைரெக்டாக சொல்லணும்னாலும் பேக் பைட் பண்ணாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நேராக பேசல. பாப்பாவை ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் தூக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, don't allow to take a photo or video of the baby without your consent. So don't allow the visitors to take the video or photo of the baby without your consent. So அது ஆப்வியஸாக ஆஸ் அ பேரண்ட்டாக நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன். நான் என்ன ஒரு ரீசனுக்காக இது சொல்கிறேன்னா, இப்போ அவங்க சும்மா இப்போ ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்கன்னா அதை போய் ஒருத்தவங்க கிட்ட காட்டும் போது, என்ன இவ்வளோ குண்டாக இருக்குது, 3 months தான் ஆகுது, இவ்வளோ குண்டாக இருக்கே பேபி அப்படின்னு கண்ணு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் நம்ம அன்னெசரி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நம்ம கன்சர்ன் இல்லாமல் ஃபோட்டோவோ வீடியோவோ ஷேர் பண்ணுறதோ எடுக்கிறதோ அலோவ் பண்ணாதீங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ், டோன்ட் அலோவ் தேம் டு give unnecessary advices, not unnecessary advice. Don't allow them to say randomly like your milk is not enough or you eat this, that's why baby is crying. அந்த மாதிரி என்னென்னா, பாப்பா டிமாண்ட் ஃபீடிங் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ டிமாண்ட் ஃபீடிங் அது நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. டிமாண்ட் ஃபீடிங்ன்றது பேபி அவங்களோட ஒன்லி வே ஆஃப் கம்யூனிகேஷன் க்ரைங் தான். ஸோ அவங்க எதுக்கு அழுகுறாங்க, மேபி அவங்களோட க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்காக அடிக்கடிக்கு மில்க்கு தேவைப்படும். அதுதான் அப்போ அதுக்கு மில்க்குக்காக அழுதாங்கன்னா டிமாண்ட் ஃபீடிங் நம்ம அது கொடுக்கலாம். ஸோ கிளஸ்டர் ஃபீடிங்கும் இருக்குது. அது எவ்ரி 20 to 30 minutes கண்டினியூஸாக ஒரு 2 to 3 hours எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது பாப்பா அழுவுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது.
கம்ஃபர்ட் இல்லைனாலும் ஏதோ பாடி பெயின், கோலிக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சும்மா அவங்க ரேண்டமாக என்னன்னே தெரியாமல், ஏன்னா 24/7ம் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து உங்கள் பாப்பாவோட இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 80% என்ன பேபி என்னத்துக்காக அழுகுறாங்க என்னன்னு பேபியை பற்றி உங்களுக்கு தெரியும். இவங்க சும்மா ரேண்டமாக என்றைக்கோ ஒரு நாள் வந்துட்டு ஒரு 2 டேஸோ இல்லை ஒரு நாளோ இருந்துட்டு பாப்பா அழுவுது, பால் பத்தலை போல் அதனால தான் அழுவுது, இல்லைனா வந்து நீ இதை சாப்பிட்ட இது ஒத்துக்கலை போல் பாப்பாவுக்கு அப்படின்னு. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பிரெஸ்ட் மில்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் தான். நம்மளோட பாடி எப்படின்னா, இப்போ பிரெஸ்ட் மில்க்கு தான் வந்து வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஃபுட்டு. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அது பிளட்டில் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது பிளட்டில் மிக்ஸ் ஆகி பேபிக்கு எது பெஸ்ட்டான நியூட்ரியன்ஸை மட்டும்தான் அது கொண்டு போய் சேர்க்கும். பயிர் வகை சாப்பிட்ட, இல்லைனா வந்து தால் சாப்பிட்ட, அதான் கேஸ் ஆகிடுச்சு பாப்பாவுக்கு, இல்லைனா வந்து நீ அதை சாப்பிட்ட இது சாப்பிட்ட, அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்காதீங்க, அதெல்லாம் மித்து. ஸோ வந்து அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக டிப்ரெஷனில் இருப்போம், போஸ்ட்மார்ட்டமில் இருப்போம், ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருப்போம், தூக்கம் இருந்திருக்காது, நைட் ஃபுல்லாக நம்ம தூங்கி இருக்க மாட்டோம், தூங்கியே ஒரு 3 to 4 months ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் அவங்க நீங்கள் பேச அலோவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும். நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் அது எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டன் தான் கொண்டு போகும். ஸோ அதனால் வந்து அவங்க அப்படி சொல்ல வராங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. பாப்பா கூட நான் இருக்கேன், எனக்கு தெரியும் அவன் எதுக்கு அழுகுறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிடுங்க. ஒரு லிமிட்டில் வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும், பேச மாட்டாங்க. ஸோ வந்து அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து 5th பாயிண்ட்டு. ஸோ 6th பாயிண்ட் என்னென்னா, டோன்ட் அலோவ் தேம் டு கிவ் unnecessary advice ஆர் கிவ் எனி மெடிசன்ஸ். நீ வந்து பாப்பா வந்து வசம்பு ஊற்றினா தான் நல்லது, அப்புறம் அந்த மாதிரி நிறைய நாட்டு மருந்து இருக்குல்ல, இதெல்லாம் வந்து டாக்டரோட கன்சர்ன் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. பீடியாட்ரிஷனோட கன்சர்னோட தான் நீங்கள் எது பண்ணாலும் பண்ணணும். இந்த மாதிரி ரேண்டமாக யாரோ வந்து நான் அந்த காலத்தில் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அது எதுவும் காதில் வாங்காதீங்க, நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் நான் சொல்வேன். அதே மாதிரி கிரேப் வாட்டர் ஊற்று, அது கிரேப் வாட்டர்லாம் நம்ம ஊரில் பேன் பண்ணிட்டாங்க, ஆனால் எப்படி விற்கிறாங்கன்னு தெரியல. இந்த வீடியோவோட டைட்டில் வந்து ஹவு டு ப்ரொடெக்ட் அ நியூ பார்ன் ஃப்ரம் எல்டர்ஸ். ஆனால் வந்து நாட் ஓன்லி நியூ பார்ன்ஸ் இன்க்ளூடிங் யூ. ஸோ ஹவு டு ப்ரொடெக்ட் அ நியூ மாம் ஃப்ரம் எல்டர்ஸும் நம்ம வைக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களோட பீஸு, உங்களோட மென்டல் பீஸு, ஃபிசிக்கல் ரெஸ்ட்டு எல்லாமே தேவை. நீங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கன்சர்ன் பண்ணுங்கள். ஃபேமிலி, உங்கள் க்ளோஸாக ஃபேமிலி இருக்காங்க, அப்பா அம்மாவோ ஹஸ்பண்டோ, இந்த மாதிரி க்ளோஸ் பீப்புள்கிட்ட இது என்னை பாதர் பண்ணுது, அது இது பாதர் பண்ணுதுன்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து மற்றவங்கள அந்த மாதிரி பேசுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம கூட இருக்கவங்களுக்கு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிட்டிங்கன்னா அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வராது. ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு மேபி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ ஐ எம் ரெடி டு ரிப்ளை ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.